முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் முக்கியமான வழிபாட்டு விரதம் திருவிழா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பங்குனி உத்திரத்துக்கு நாம் எல்லாமே கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வோம். ஆனால் முக்கியமாக நிறைய பேரால் போக முடியறதில்ல. பெரியவங்களாகட்டும், அந்த மாதிரி வயசானவங்க, உடல்நலம் சரியில்லாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலுக்குமே போக முடியறதில்ல. அப்படி போக முடியல அப்படின்னா வீட்டில் இருந்தே இந்த பங்குனி உத்திர வழிபாடை எப்படி நாம் செய்யலாம்? இந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்யுங்க. ஒரு 3 பொருள் இருந்தால் போதும், நிச்சயமாக பங்குனி உத்திரத்தில் முருகப்பெருமானுடைய முழுமையான அருளையும் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நினைத்தது நமக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி எளிமையாக நம்ம வீட்டில் இருந்து ஒரு சில பொருட்களை மட்டும் வச்சு எப்படி முருகப்பெருமானுடைய வழிபாட்டை செய்யலாம் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த பங்குனி உத்திரத்துக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிற ஐடியா இருக்குது அப்படின்னா எந்த கோவிலுக்கு போக போகிறீங்க? அறுபடை வீடுகளில் நீங்கள் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு, அதாவது நீண்ட நாட்களாக நோயால் பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னு சொல்கிறீங்களா? முக்கியமாக இந்த மாதிரி தொடர்ந்து வீட்டில் உடல் நலம் சரியில்லாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவான அலை இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம். அந்த எதிர்மறையான விளைவுகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பரிகார பலன்கள், கிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்யும் போது நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது. கண்டிப்பாக வீட்டில் நோயால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க கூட குணமாகக்கூடிய ஒரு நிலை வரும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். பங்குனி மாதத்தில் இந்த உத்திர நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு மக்கள் குலதெய்வ கோவிலுக்கும் முருகன் கோவிலுக்கும் போய் வழிபாடு நடத்திட்டு வருவாங்க. முக்கியமாக நம்மளால் முடிந்த வரைக்கும் முருகனுடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்லது தான். அப்படி வீட்டில் நம்மளால் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா வீட்டில் விளக்கேற்றி இந்த வழிபாட்டை செய்கிறதன் மூலமாக முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் 6 பெண்கள், ஆறுமுகனுடைய அறுபடை வீடு, ஆறுமுகம் கொண்ட ஆறுமுகனுக்கு எப்போதுமே நம்ம 6 விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முருகப்பெருமானுடைய வழிபாடை மேற்கொள்ளும் போது உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு கூட 6 விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ரொம்ப நல்லது. உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னோருடைய சாபமோ ஏதோ ஒரு தோஷமோ இருந்தால் கூட அது நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதற்கும் ஒரு முறை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனை சரியாக நம்ம பின்பற்றி ஏற்றினோம் அப்படின்னா நினைத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பது ஐதீகம். முதல்ல பித்தளை தட்டு அல்லது வாழை இலை இதை எடுத்துக்கணும். சிறிதளவு பச்சரிசி மற்றும் சிறிதளவு துவரம்பருப்பு, இந்த 3 பொருட்களையும் எடுத்துக்கோங்க. அதாவது பித்தளை தட்டு அல்லது வாழை இலை 2ல் எது இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் துவரம்பருப்பு இதில் எடுத்துக்கிட்டு இந்த 3 பொருளையும் எடுத்துக்கிட்டு பித்தளை தட்டு அல்லது வாழை இலை சொன்னோம் இல்லையா, அதில் துவரம்பருப்பு பச்சரிசியை பரப்பி விடுங்க. அதன் மேலே மோதிர விரலால் நட்சத்திர கோலம் போடுங்க. அதன் மேலே 6 விளக்கை சுற்றி வைத்து அந்த நெய் ஊற்றி அந்த விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். நெய் ஊற்றி விளக்கேற்ற முடியல அப்படின்னா சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி கூட வழிபாடு செய்யலாங்க. முக்கியமாக நம்ம மகாலட்சுமியாக கருதக்கூடிய இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் நிச்சயமாக நமக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். முக்கியமாக இப்படி நம்ம முருகனை 6 விளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது. காலை 11 மணி முதல் 12 மணி வரைக்குள்ள நாம் இதை செய்கிறது தான் உகந்த நேரமாகவும் சொல்கிறாங்க. இப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக பல மடங்கு புண்ணியத்தை நம்மளால் வீட்டில் இருந்தே பெற முடியும் அப்படிங்கிறது தாங்க முக்கியமான தகவலாக சொல்கிறாங்க. நாம் இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசையை நம்ம போய் தொடங்கலாம். ஆனால்
முக்கியமாக நம்மளால் கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வீட்டில் இருந்து வழிபாடு செய்யலாம். முக்கியமாக நம்ம வீடு நாளே சுத்தம் செய்து வச்சுக்கிறது நல்லது. அதிகாலையில் எழுந்து இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் செய்கிறது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போகிறது, அவருடைய மந்திரங்களை சொல்கிறது, அது இன்னமும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன். நம்ம மந்திரங்களை பாராயணம் செய்கிறது நல்ல பலன். அதே போல் குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போய் வழிபாடு செய்கிறது இன்னமும் சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக தமிழ் வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை திருவிழாவுக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இந்த கடைசி மாதமான பங்குனியில் வரக்கூடிய கடைசி நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய பங்குனி உத்திர திருவிழாவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பங்குனி உத்திர தினத்தன்னைக்கு பலரும் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபடு செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம். குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்தா ரொம்ப நல்லது. மேலும் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இன்னமும் சிறப்பு. பங்குனி உத்திர தினத்தில் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு குலதெய்வத்தினுடைய அருளை பெற உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக சஷ்டி, வைகாசி விசாகம், சித்திரை பௌர்ணமி, தைப்பூசம் போன்ற திருவிழாக்கள் தமிழ் கடவுளான முருகனுக்கு கொண்டாடப்பட்டாலும் பங்குனி உத்திரம் என்பது வருட கடைசி திருவிழாவாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா. இந்த நாளில் முழு மனதோடு முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி செழிப்பாக வாழ முருகர் வழிகாட்டுவார் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. மேலும் இந்த நாளில் முருகனுக்கு மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தோம். இந்த நாளில் குடும்பத்தினர் எங்கிருந்தாலும் ஒன்று கூடி குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு வழிபாடு செய்கிறது வழக்கம். அப்படி இந்த பங்குனி உத்திர நாளில் நாம் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமசிவன், பார்வதி, ராமன், சீதா, முருகன், தெய்வானை ஆகிய கடவுள்கள் திருமணம் நடைபெற்ற நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்கிறதால இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் இந்த நாளை தவற விடாதீங்க. குறிப்பாக பால், தயிர், மோர், சாதம் இவையெல்லாம் ஒரு வேளை உண்டு விரதம் இருக்கலாம். மேலும் விரதம் இருப்பவர்கள் சரவணபவ, கந்த சஷ்டி கவசம் இவையெல்லாம் பாராயணம் செய்கிறது நல்லது. இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க காலை 9 மணி பூஜையோடு தொடங்கி மாலை 6 மணி அளவில் முருகனுக்கு பொங்கல் வைத்து விரதத்தை முடித்துக்கலாம். இவ்வாறு பங்குனி உத்திரம் அன்று முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம், திருமண யோகம், அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பு இவையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு நமக்கு சந்தேகமும் கிடையாது. அதனால் நீங்கள் இப்படி வழிபாடு செய்யுங்க நல்லது. பங்குனி உத்திர நாளில் நாம் கூடுதலாக தவறாது வரமளிக்கக்கூடிய ஆற்றல் சிவசக்திக்கு உண்டு அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஸ்ரீ பரமேஸ்வரர் மணக்கோலத்தில் திருக்காட்சி தந்த தினமும் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான். கொள்ளிடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பூலீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தல விருட்ச மலர்கள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் பூக்கும். திருவையாறு அருகில் இருக்கக்கூடிய திங்களூர் சிவனுடைய ஆலயத்தில் பங்குனி உத்திரம் திருநாளில் மட்டும் லிங்க திருமேனியை சந்திரர் தன்னுடைய கிரகணங்களால் தழுவி நாம் இருக்கிறத தழுவி வழிபாடு செய்வதை நம்மளால் பார்க்க முடியும். அதாவது இந்த மாதிரி ஒரு சிறப்புகள் எல்லாம் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்குனியில் மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பனி தரக்கூடிய குளிர்ச்சியும் சூரிய ஒளி தரக்கூடிய வெப்பமும் இதமாகவும் பதமாகவும் இருக்கும். தமிழ் நூல்கள் இந்த மாதத்தை பங்குனி பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொண்டாடப்படக்கூடிய இந்த வசந்த விழாவை பங்குனி விழா அப்படின்னு சிறப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அழகன் முருகனுக்கு உகந்த நாள். அவர் தன்னுடைய பக்தர்கள் காவடி எடுக்கவும் விரதம் இருப்பதற்கு உகந்த நாள். செல்வம் படைத்த ஆன்மீக மெய்யப்பனர் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்விப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உவமையற்ற வில் வீரன் அர்ஜுனனுக்கு பல்குணன் என்ற திருநாமம் உண்டு. பங்குனி உத்திரத்தன்னைக்கு பிறந்ததால தான் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லுவாங்க. இப்படி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரும் சிறப்பு பெற்றது அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் பங்குனி உத்திரத்தை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.